ஹலோ விவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நகையெல்லாம் வந்துட்டு கோமதி இருந்துட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. ராஜுவோட வீட்டுக்கு வந்து அவங்களோட மாமா இருந்துட்டு கேட்குறாங்க, அதாவது சரனோட மாமா இருந்துட்டு கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் நகையெல்லாம் வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம், தேவையில்லாத வந்துட்டு திரும்ப திரும்ப சண்டை போடாதீங்க சரிங்களா. அதுவும் இல்லாமல் ராஜு இருந்துட்டு ஃபஸ்ட்டு டியூஷனுக்கு போகிறேன்னு தான் கேட்டால், ஆனால் வீட்டில் இருக்கதான் வந்துட்டு அதுவும் மாமா தான் வந்து மச்சான் தான் போகவே வேண்டாம், அப்படி என்ன சம்பாதிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் ராஜிதா வந்து நான் தெரியாமல் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போயிருக்கா. ஆனால் மச்சான் மேலே எந்த தப்பும் கிடையாது சரிங்களா. மச்சான் வந்து அப்படி யாரையும் வந்துட்டு வீட்டில் பார்த்துக்காமலாம் இல்லை. அவர் அந்த கடையை வச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் தான் வந்து தேவையில்லாமல் அவரை சந்தேகப்படுறீங்க அப்படின்றாங்க. என்னடா நீனும் மச்சான் புராணத்தையே பாடிட்டுருக்க அப்படின்றாங்க. நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன், இந்த நகையெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வேளை இன்றைக்கி சந்தேகமாக இருக்குது அண்ணா, ஒரு வேளை கவரிங் நகையெல்லாம் கூட இதில் கலந்துருப்பாங்களோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபு ராஜோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. சரி, இந்த நகையில் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வைப்போம் அப்படின்றாங்க. நான் வந்து இந்த நகை எதுக்காக வாங்குறேன்னா, திரும்பவும் சண்டை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வாங்குறேனே தவிர ஒரு நகை கூட நான் இதுலேருந்து எடுத்து எப்போவுமே போட மாட்டேன்றாங்க. என்னடி திமிரா பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட அப்பா கேட்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு இந்த நகை தானே முக்கியம், உங்கள் பொண்ணு முக்கியம் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே உங்களுக்கு முக்கியம் கிடையாது இல்லை, அப்படி நகையை நான் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இப்போ பாரு, இப்போ இந்த நகையை நீ போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஒரு நகையை வந்து கழுத்தில் போட்டுறாங்க. அதனால் ரொம்பவே டென்ஷன் ஆகி, இந்த நகையை கழட்டுனா அவ்வளோதான் உனக்கு அப்படின்றாங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, எதுக்குடா நகை தான் வந்துருச்சு இல்லை திரும்ப திரும்ப எதுக்கு தான் சண்டை போடுறீங்க அப்படின்றாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு எனக்கு இந்த நகை வேணான்னு சொல்லிட்டு கழட்டிடுறாங்க. அதனால் ராஜோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட தம்பியும் அவங்க பையனும் வந்துட்டு தடுக்க போகிறாங்க ராஜோட அப்பாவை வந்து. அதுக்கப்புறம் மீனாவும் ராஜுவும் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில் ஒரு பக்கம் வந்து இந்த நகையெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாகவே கருத்துருமே, அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம என்ன தான் சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்ன நகையெல்லாம் நீங்கள் எடுத்து பேக்கில் வச்சுருக்கீங்க போலையே அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்கில் வச்சுட்டு வரலாம் தான், அத்தெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்கல்ல அப்படின்றாங்க. நாங்களாம் எந்த நகையும் பார்க்கலப்பா அப்படின்றாங்க ராஜு இருந்துட்டு. அதுக்கப்புறம் சரி விடு ராஜு, என்ன பண்ணுறது, அம்மா நீ வந்து ஏதாவது ஒரு விசேஷம்னா எப்படி நகையை போட்டுப்ப அப்படின்றாங்க. பெருசாக வந்துட்டு நகை மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றாங்க. வீணாக இருந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத ராஜு, என்கிட்ட இருக்க நகையை நம்ம மாற்றி போட்டுக்கலாம் சரியான்றாங்க. தங்கமேலும் நம்ம 3 பேரும் வந்துட்டு வேறு வேறு வீட்டில் இருந்து வந்தாலும் ஒற்றுமையாக இருக்கணும் ராஜு, என்னோட நகை நான் உனக்கு தரேன் சரியான்றாங்க. பரவாயில்லண்ணே அக்கா, நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி வந்து சரி தங்கமயில் நம்ம கிளம்பலாமா, நகையில் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வச்சுட்டு வந்துடலான்றாங்க. அத்தை அது நம்ம பீரோலே வச்சுக்கலாமேன்றாங்க. என்ன சொல்கிற நீ, எவ்வளோ திருடுங்க வராங்க பார்க்குறே இல்லையா, எவ்வளோ திருட்டு போகுது, நகையால் வந்துட்டு வீட்டில் வைக்க வேணான்றாங்க. தங்கமேல யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜியும் மீனா வந்துட்டு எனக்கு என்ன டவுட்டாக இருக்கே, இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து கால் பண்ணி 20,000 வேணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கமயில போயிட்டு என்னம்மா யார்கிட்ட 20,000 கேட்டுட்டு இருந்தீங்களே, எங்கிட்ட கேட்டுருக்கலான்றாங்க. இல்லை தங்கமயில், அதான் தம்பிங்க வந்துட்டு 20,000 நமக்கு வாங்கி கொடுத்தாங்கள்ல, அது கடனாக வாங்கியிருப்பாங்க, நம்ம கொடுக்கணும் இல்லை தங்கமயிலன்றாங்க. என்னங்க பண்ணுறது, உங்ககிட்ட ஒரு சேவிங்ஸ் கூட இல்லையான்றாங்க. இருக்குது, பட் என்ன பண்ணுறது, கம்மியாக தான் இருக்குது தங்கமயில், அதனால தான் கடன் கேட்டிருக்கேன்றாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் விடுங்க, வாங்க நம்ம சாப்பாடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இது